பரியேறும் பெருமாள் படத்தோடைய ஆனந்த் வந்து நான் கவுன்சிலருடைய பிள்ளை அப்படின்னு கிளாஸ் சார்கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரி அவருடைய நோட்ல எழுதும்போது கவுன்சிலர் துணை அப்படின்னு சொல்லி எழுதுவாரு. பரியன் வந்து ஆனந்த் கிட்ட நான் இங்கிலீஷ் வந்து அந்த பொண்ண வச்சு பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஆனந்த் வந்து நீ அந்த பொண்ண வச்சு பாஸ் ஆகு, நான் எங்க அப்பாவ வச்சு பாஸ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு வந்தா எவ்வளவு இங்கிலீஷ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கறத அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. கதிர் நடிச்ச பரியேறும் பெருமாள் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சீன்ல ஜோ வந்து சீனியர் கிட்ட மாட்டிக்கிருவாங்க. அப்ப வளையல கழட்டு அப்படின்னு சீனியர் ராகிங் பண்ணுவாங்க. அதுக்கு வளையல கழட்ட மாட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்குது. நான் போட்டுக்குருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இல்ல வளையல கழட்டு அப்படின்னு சொல்லும்போது, வளையல உடைச்சுருவாங்க. ஸோ எனக்கு கிடைக்காதது உங்களுக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் கூட கிளைமாக்ஸ்ல வந்து ஜோக்கு பரிய என்னதான் பிடிச்சிருந்தாலுமே, அவங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால அவங்களே அவங்களுடைய காதல உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்ணியிருக்கும். அந்த பொண்ணோட அண்ணன் வந்து வீட்ல அடிக்கும்போது மயக்கம் தான் பட்டிருக்கும். ஆனா இவ வந்து செத்துட்டா அப்படின்னு நினைச்சு அழுவாங்க. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்புவாங்க. அந்த தாத்தா வந்து உடனே எல்லாரையுமே வெளியில அனுப்பிச்சு வச்சுட்டு தூக்குல போடும்போது உயிர் வந்தாலும் லவ் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவரே வந்து கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல தாத்தா வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே தண்ணி தவிக்கும். தண்ணிய செம்புல மோந்து குடிக்காம குடத்தோட வாய் வச்சு குடிச்சிருவாரு. அந்த செம்பெடுத்து தண்ணிய மோந்து குடிக்கிற அந்த சின்ன கேப்ல கூட இவருடைய மனசு மாறினாலும் மாறும் அப்படிங்கிறதுக்காக தண்ணிய வாய் வச்சு குடிச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ண தூக்குல போட்டுருவாரு. குளத்துல 3 பசங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ராமலட்சுமி ஹஸ்பண்ட்ன்னு சொல்லி பசங்களுக்குள்ள கேலி பண்ணுவாங்க. அங்கிட்டு எதார்த்தமா போன தாத்தா அந்த பையன மட்டும் தண்ணிக்குள்ள முக்கி கொன்றுவாரு. இந்த வயசுலயே காதல் தேவையா? அப்படிங்கிற மாதிரி இந்த பையன தான் வந்து கரெக்ட்டா கொல்றாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட்டு இந்த 3 பசங்க வந்து சட்டை இல்லாம குளிப்பாங்க. அந்த ராமலட்சுமி ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த பையன மென்ஷன் பண்ணும்போது, அவன் மட்டும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். ஸோ கரெக்ட்டான அந்த பையன மட்டும் கொன்றுப்பாரு. ஸோ கரெக்ட்டான பையன் தான் கொன்றுக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ட்ரெஸ் மூலமா டிஃபரண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனந்தி வந்து பரியன பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப பரியன இந்த தாத்தா வந்து ஃபாலோ பண்ணுவாரு. ஆனந்தி வந்து ஃபர்ஸ்ட்டு பரியன் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கே தெரியும். நாம ஆரம்பத்துல எப்படி ஃப்ரெண்டா இருந்தோமோ, அதே மாதிரி ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க சொல்லும்போது அந்த தாத்தா போயிடுவாரு. அதனால தான் பரியன கொல்ல நினைப்பாரு. ஒருவேள ஆனந்தியும், பரியனும் பேசுறத நின்னு முழுசா கேட்டிருந்தாரு அப்படின்னா, பரியன கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா, ஜோவோடைய ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாத்தாவ பார்க்கும்போது, அந்த தாத்தா வந்து, "இந்த பையன் நல்ல பையனாச்சே, நான் வேணா பேசி பார்க்கட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரே தவிர, சரின்னு ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டாரு. காலேஜ்ல இங்கிலீஷ் புரொஃபசர் வந்து, "உங்க நேமும், உங்க அட்ரஸும் பேப்பர்ல எழுதுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து, "நாங்க காலேஜுக்கே வந்துட்டோம். நேமும், அட்ரஸும் கூடவா தெரியாம இருக்கோம்" அப்படின்னு கேலி பண்ணி சொல்லும். அப்ப அந்த சார் வந்து போர்டுல எழுத சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அப்ப திட்டி விட்டுருவாரு. அப்படியே கட் பண்ணோம்னா, பரியனும், ஆனந்தும் சிரிச்சு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப பரியன திட்டும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் சோகமா உட்கார்ந்திருக்கும். இந்த படத்துல கிளைமாக்ஸ் சீன தவிர்க்கவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு கிளைமாக்ஸ் சீன் இருக்கும். கிளைமாக்ஸ் சீன்ல ஆனந்திக்கு அவங்க அப்பாவையும் பிடிக்கும், பரியனையும் பிடிக்கும். ஆனா, அப்பாவை விட பரியன கொஞ்சம் அதிகமாவே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து அவங்க அப்பா கிட்ட "டீ குடிக்கிறீங்களா? காஃபி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, இதே இது பரியன் கிட்ட கேட்க மாட்டாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த டயலாக் மூலமா தான் ஜோவுடைய அப்பாவுக்கு ஜோ வந்து நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதோ, அதே மாதிரி பரியனையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி காஃபிய வாங்கிட்டு வர்றத வச்சு கூட இவங்க யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா ஒரு கையில காஃபியும், ஒரு கையில பிளாக் காஃபியும் இருக்கும். ஆரம்பத்துல ஃப்ரேம்ல இவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மறைச்சு தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு காஃபிய வச்சுட்டு, பரியனுக்கு பிளாக் காஃபிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க. இந்த 2 பேருக்கும் யார் கூடயுமே இல்லாம சமமா இருக்கிறேன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா, இவங்களுக்குன்னு தனியா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா காலேஜ்ல பிளாக் காஃபி தான் ஆனந்தி குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனந்தியோட சித்தப்பா பையன் வந்து சமாதானமாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அப்ப 2 பேருக்குமே பிடிக்காத மாதிரி தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. கிளைமாக்ஸ்ல இந்த டீ கிளாஸுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் வச்சிருக்கலாம். இந்த படத்தோட இடையில ஒரு சீன்ல ஒருத்தர் சில்வர் கிளாஸ்ல குடிப்பாரு. இன்னொருத்தவரு கண்ணாடி கிளாஸ்ல டீ குடிப்பாரு. அந்த ஃப்ரேம்ல 2 பேருமே வந்து வேற வேற சமூகத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
இதே இது கிளைமேக்ஸ்ல 2 பேருமே ஒரே வகையான கண்ணாடி கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கேன்டீன் வந்து காலேஜ் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கும். தனித்தனியான கிளாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரே கண்ணாடி கிளாஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல், காலேஜ பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சமமானவங்க அப்படிங்கிறதுக்காண்டி கூட கண்ணாடி கிளாஸ யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த காஃபியோட அளவு வந்து சமமா தான் இருக்கும். ஒருத்தரு பிளாக் காஃபி குடிப்பாரு, இன்னொருத்தரு மில்க் காஃபி குடிப்பாரு. ஸோ இது மூலமா மட்டும் தான் அந்த டிஃபரெண்ட் இருக்குமே தவிர, மத்த எல்லாமே வந்து சமமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 கிளாஸுக்கு இடையில ஒரு பூ இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெண் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜோவோடைய அப்பாவும் பரியனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, பரியன் வந்து கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாரு. ஜோவோடைய அப்பா வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல தான் இவங்க 2 பேருடைய ஷர்ட்டும் வந்து ஒயிட் கலரா இருக்கும். அப்ப அவர் வந்து டிகிரிய முடிச்சு கையில படிப்பு வச்சிருப்பாரு. உங்களுக்கு ஈக்குவலா நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட் மூலமா காமிச்சிருப்பாங்க. அதனால தான் ஜோவோடைய அப்பா வந்து கிளைமாக்ஸ்ல சொல்லுவாரு, எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபியூச்சர்ல ஒரே சமூகமா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சமூகத்தினால வர பிரச்சனைய ஒரு டீ குடிக்கிற நேரத்துல உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இந்த சீன் மூலமா அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. பரியேறும் பெருமாள் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பரியேறும் பெருமாள் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. பரியேறும் பெருமாள் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.